ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க நான் கீரை விற்க வந்துட்டேன். எங்கேன்னு பார்க்குறீங்கன்னா பொங்கு வளைய கிருஷ்ணா நகர். கீரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று தான் இருக்குது. அப்புறம் கீரை இல்லைங்க, இல்லைங்களாம்மா. அப்புறம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குங்க கீரை. அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா சும்மா இருக்க முடியாது. அப்புறம் அதில் வேறு எங்கள் அக்கா ஊரில் வேறு நோம்பிங்க. நோம்பிக்கும் போகணும். பெரிய பாப்பா போயிட்டான். பெரியவா இப்போ ஊருக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நானும் சஞ்சனாவும் ஊருக்கு கிளம்பலான்ட்டு இருக்கிறேன். வேலை இல்லைங்க. வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க போமாட்டோம். வியாபாரத்த தான் பார்ப்போம். ஏன்னா, ஏற்கனவே ஒரு வாரம் டூர் போயிட்டு வந்தது சமாளிக்க முடியல பிரச்சனை. பணம் ரொம்ப முக்கியம். பண தேவையும் இருக்கு. இப்போ பாருங்க எங்க வீட்ல வேலைக்கு போறாங்க. அப்புறம் அங்க கேட்டாங்களாம் ஹெச்ஓடி. நீங்க சம்பளம் வாங்குறீங்க. யார் யாரு பணம் சேமிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு 2 பேர் தான் கை தூக்குனாங்களாமா. அப்புறம் மீதி பேர்ல யாருமே சேமிப்பு இல்ல. அப்புறம் ஒரு சம்பளம் எடுக்க ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 100 கூட சேமிக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்களாமா. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஆகும்ல அப்படின்னாங்களாமா. பிஎஃப் பணமே பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏதாவது யூஸ் ஆகு அப்படின்னு தானே அந்த பிஎஃப் பணமே புடிக்கிறாங்க கம்பெனியில. அப்புறம் நீங்க சேமிப்புலாம் இருந்தா எப்படி என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் திரு திருன்னு முழிச்சாங்களாமா. சேர்பன்ஸ் இப்போ பாருங்க கீரை சிறுகீரை மட்டும் இருக்குது. எல்லா கீரையும் வித்துருச்சு. கம்முனு சுக்குடி கீரை இன்னொரு 20 புடி எடுத்துட்டு இது கம்மியா எடுத்துருக்கலாம். ஆனா சிறுகீரை உண்டுன்னா இருக்கிறனால அது அப்படியே இதாகுது. ரொம்ப ரேட் ஆகுது. இது எப்படி விற்பனை எனக்கே தெரியல. ஏன்னா 2, 3 கீரையா இருந்ததுன்னா சுத்துனா சரியா இருக்கு. இந்த ஒரு கீரைக்கு வேண்டி நானு சுத்தி அது விக்கோணும். மக்களும் பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி மக்களுக்கு முன்னால நம்ம விக்கிறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கிளம்பலாம். இப்போதான் அக்கா கடையில கம்மங்கூழ் குடிக்க வந்தாச்சு. என்னால பசி தாங்க முடியல. ரேட்டாம ஆகுது. ஒரே கீரை தான் இருக்குங்க. எவ்வளவு வச்சிருக்கேன் பாருங்க சிறுகீரை. பாருங்க. கீரை வேற எவ்வளவு தளன்னு இருக்குங்க பாருங்க. இந்த கீரையை வாங்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க அக்கா கடையில தான் கம்மங்கூழ். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருமானூர் பைபாஸ் மேம்பாலம் பாருங்க. அங்கதான் அக்கா கடை அமைஞ்சிருக்குது. வந்தீங்கன்னா கம்மங்கூழ் குடிங்க. கம்மங்கூழ் நல்லா இருக்கு. 20 ரூபா தாங்க சொம்பு. இப்போ வாங்க கம்மங்கூழ் குடிக்கலாம். சரி கம்மங்கூழை குடிச்சு தெம்பா கீரை வைக்கலான்னு தான் நான் கிளம்பிட்டுங்க. இங்க கம்மங்கூழ் குடிக்க வந்தாச்சுங்க. செமையா இருக்குங்க கம்மங்கூழ். அளவா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உப்பு எச்சா போட்டுறாங்க. இல்லைன்னா உப்பு பத்தாத போட்டுறாங்க. அக்கா கடையில பரப்பட்டா உப்பு கரெக்டா போட்டிருக்கு. அப்படி வாங்க. கம்மங்கூழ் வெயிலுக்கு நல்லதுதான். வீடுலாம் பழைய வீடுங்க. இதெல்லாம் பழைய வீடு. இதெல்லாம் அந்த காலத்து கட்டின வீடுங்க. சரி பன்ஸ் பாருங்க. சாம்பார் தூள் சேல்ஸ் கேட்குறாங்க. சாம்பார் தூள் ரெகுலராக பாட்டி வாங்குவோம். அப்படி 3 பாக்கெட் 4 பாக்கெட் வாங்குவோம் அப்படிங்க. அதனால் பாட்டிக்கு வசரம் கொண்டு வந்து கொடுக்குறேங்க.